ஆண்டவரும் அன்பு ரட்சகருமாய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரத்தின் முதலாவது நாளிலே நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். நம் கண்களை மூடி நம் தலைகளை தாழ்த்தி நம் தேவனை ஆராதிப்பதற்கு நம் இருதயங்களை தேவனுக்கு நேராக திருப்புவோம். வேதம் சொல்கிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாத இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அவையாலே தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற நானும் நீங்களும் நம் பரிசுத்தத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க நம் இருதயங்களை தேவனுக்கு நேராக திருப்புவோம். ஆண்டவரை பார்த்து நாம் சொல்ல போகிறோம், ஆண்டவரே இந்த காலை வேளையிலே அவருடைய திருவாசனத்திலே தைரியமாய் கடந்து வர நீங்கள் உதவி செய்கிறார்கள் என்று சொல்லி தேவ பிரசன்னத்திலே நாம் தலைகளை தாழ்த்தி இருதயங்களை தேவனுக்கு நேராக திருப்பி தேவ பிரசன்னத்திலே நாம் ஒப்புக் கொடுத்தவர்களாக நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். அப்படியாய் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது தேவனுடைய ஆராதனை பகுதியிலே தேவன் பிரசன்னத்தோடு நாம் தேவனை ஆராதிப்பதற்கு, தேவ மகிமையோடு நாம் தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தடைகள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போடும்படியாய் முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அவரை ஆராதனை செய்ய அவரை அன்பு கூற வேண்டும் என்று சொன்ன வார்த்தைகளின்படி நாம் தேவனுக்கு முன்பதாய் நம் கண்களை நம் இருதயங்களை நாம் நோக்கி பார்த்து அவரை நாம் ஆராதிப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுத்து காத்திருக்கிற பொழுது அன்பாய் கேட்கிறேன். ஆராதனை பகுதியிலே தேவன் நம்மை நடத்தும்படியாய் நாம் கேட்க இருக்கிறதான வார்த்தைகள் நம்முடைய ஆராதனை துதி தேவ பிரசன்னமாய் அது காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆராதனை தொடக்கமிருந்து முடியும் வரை தேவன் தாமே நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவ பாவத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபம் பண்ணும்படியாக நாம் கடந்து வருவோம். வர இருக்கிறவர்கள் நேரத்துக்கு அழைத்து வரும்படியாக தேவனை ஆராதிக்கிற நாள், தேவனை மகிமைப்படுத்துகிற நாள், கடவுளை தேடுகிற நாள் என்பதற்குரிய உணர்வுகளை அவர் கொடுக்கும்படியாக இந்த ஆராதனை தொடக்கமிருந்து முடிவு வரை முழு இருதயத்தோடு அந்த தேவனை ஆராதிக்க உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னோம். ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணும்படியாக நாம் கடந்து வருவோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இருக்கிற பொழுது அன்பாய் இருக்கிறேன். சகோதரன் கண்ணாவினிடத்திலே ஆராதனை ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணும்படியாக சகோதரன் ஜெபித்ததற்கு பின்பதாய் ஆராதனை துதி பகுதியிலே அருமையான சகோதரி ஷெரி தேவ ஆராதனைகளை நடத்துவார்கள். நாம் தேவ பிரசன்னத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்தோடு கூட நாம் கடந்து செல்கிறோம். தேவனை ஆராதனை செய்யும்படியாக எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். கண்களை மூடி இருக்கிற பிரகாரம் தேவனை நோக்கி பார்க்கும் ஒரு தேசத்தை கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா உமக்கு நன்றி. அப்பா பிதாவே உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே எங்களை கண்மணிப்போல் பாதுகாத்து வந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த புதிய ஒரு ஓய்வு நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா யாருக்கும் கிடைக்காத சலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியா நன்றி
செலுத்துகிறோம். இதனாலே ஆண்டவரே கடந்து வருகிற ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவரே அந்த ஆராதனை தடைப்படாத வேணும் நேரத்துக்கு நீங்க அழைத்து வரும்படியான சுவாமி ஒரே ஒரு விசை உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவரே நாங்கள் செய்திருந்த தவறுகள் ஆண்டவரே தவறிதங்கள் ஆண்டவரே அப்பா உங்களுக்கு தெரியவில்லாத காரியங்கள் ஒவ்வொன்றையும் உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுத்து எங்களை முற்று முழுவதுமான விவாதத்தில் வைத்து ஆண்டவரே அப்பா ஆராதனை செய்வது ஆண்டவரே எங்களோடு கிருபையாக இறங்கும்படியாக சுபிக்கிறேன். ஆண்டவரே ஒரு விசையோடு கூட இருக்க வழி நடத்துங்க சுவாமி. பாடலை பாடுவோம். யெகோவா ஈரே எங்கள் தேவனாய் இருக்கிறபடியால் கடந்த நாட்களில் தேவன் எங்களோடு இருந்து அவர் யெகோவா ஈரேயாய் இருந்தபடியாய் நன்றி செலுத்துவோம். Thank you.
ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவரை பார்த்து சொல்லு. மீண்டும் ஒரு விஷயம் தேவைகள். இயேசுவே ஆராதனை
Praise God. Jesus, we thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே, தேவனுக்கு நம்ம கொடுப்போம். ஆண்டவரே பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில எல்லாமே. ஆண்டவரே, உங்களையே நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் தான் எனக்கு போதுமான தேவன். நான் நம்பி இருப்பது ஒரு மரித்து போன தெய்வத்தை அல்ல, உயிருள்ள ஆண்டவர், மரணத்தை ஜெயித்தவர், எங்களோடு கூட எங்கள் வலது காலத்தை பிடித்து பயப்படாதே நம்மளோடு கூட இருக்கிற வாக்குறுதியான தேவன். ஆண்டவரே, இதோ தகப்பனே, நான் இதோ உமக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது அந்த தேவனை நோக்கி பார்த்து, தேவனே, என் தேவனே, என்னையே தருகிறேன், உங்க பின்னால நான் வந்து ஆண்டவரே நடக்க, தோடு கூட உறவாட, தோடு கூட வாழ, ஆண்டவரே உமக்காய் வாழ அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கூட தேவ பிரசன்னத்திலே ஒப்பு கொடுத்த ஒரு பல்லவியை நாம் பாட போகிறோம். அதனாலே என் கண்கள் மூடி இருக்கட்டும். நேர்களுக்கு தெரிந்த பாடலாக இருக்கிறவர்களாலே தேவ பிரசன்னத்திலே ஆண்டவரை பார்த்து நாம் சொல்ல போறோம். தேவனே, என் தேவனே, என்னையே தருகிறேன், ஆண்டவரே உங்களோட நான் நடக்க வாழ நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரத்தோடு நாம் பாட போகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. Praise Jesus name.
Thank you, Holy Spirit. Thank you, Father. Father, the presence of God. நன்றி 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 சுவாமி. இயேசுவே உமக்கு நன்றி. Praise Jesus' name. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, நீர்தான் என் நிலைமையெல்லாம் அறிந்த தேவன். ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையில உம்மை பார்த்து ஆண்டவரே ஒரு விஷயம் உள்ளத்தின் ஆழத்தில் நாம சொல்ல போறோம். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் என்னை வெறுக்காத தேவன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சோதரத்தோடு கூட ஒருவேளை இந்த இடத்துல நாம் வருகிற பொழுதே நம் நிலைமை அறிந்த ஆண்டவர், நம் தேவைகளை அறிந்த தேவன், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் ஆண்டவராக நீர் என் உள்ளத்தை பார்க்கிறீங்க. ஆகையினாலே நாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின போதும் என்னை வெறுக்காத தேவன் என்று சொல்லி தேவ பிரசன்னத்திலே ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து அவரை உயர்த்தி நாம் பாட போகிறோம்.
தேவ பிரசன்னத்தில் நாம் தலைகளை தாழ்த்தி நம் பாடின நிலைமை நன்றாய் அறிந்தவர், நாமே என்னை அழைத்தவர், மீறின பின்பும் என்னை வெறுக்காத தேவன் என்று நாம் பாடினோம். உண்மையிலேயே நாம் ஒருவேளை மீறி இருக்கலாம், பல கடன்கள் தேவனுடைய ஆவியால் நாம் துக்கப்படுத்தி இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற காரியத்தை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம் என்று நாம் வாசித்து பார்க்கிறோம். ஆகையினாலே நம்மை நேசிப்பதற்கு அவரை போல பூமியில ஒருவருமே இல்லை. என்னை நேசித்தவர்களை உங்களை போல இதுவரை நான் யாரையுமே காணல் என்று நாம் பாடினோம். ஆகையினாலே காலை வழியில் நம்முடைய நிலைமையை நன்றாய் அறிந்தவர். வேதம் சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், என் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறது. ஒருவேளை உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறது, ஒருவேளை தேவனுக்கு முன்பதாய் குற்ற மனதோடு வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா? ஆண்டவர் என்னை நேசிப்பாரா? நான் செய்த பாவத்தை தேவன் மன்னிப்பாரா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவியாய் இருக்கிற நம்மை அழைத்தவர், நாம் மீறின பின்பு நம்மை வெறுக்காத தேவன் என்று நாம் பாடின பாடலின் பிரகாரம் ஆண்டவரை பார்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஆண்டவரே, காலை வேளையில உண்மையே நான் நம்பி வந்திருக்கிறேன். நீர்தான் எனக்கு எல்லாம். என் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், தோல்விகள், வேதனையும், கண்ணீரும், துக்கமும், அவமானமும், நிந்தையுமா இருந்தாலும் ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காத, நான் உன்னை ஆதரிக்கிற தெய்வம் என்று சொன்ன தேவன், இந்த காலை வேளையில நாம் நம்பி வந்திருப்பது, நாம் தேடி வந்திருப்பது ஒரு மரித்து போன தெய்வம் அல்ல. அவர் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர், மரித்து மரணத்தை ஜெயித்தவர், நம்மோடு உலாவுகிற தேவன், நம்ம விசாரிக்கிற ஆண்டவர், நம் கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவன், நம் துக்கங்களை கண்ட நாட்களுக்கு பதிலாய் நமக்கு மகிழ்ச்சியை காணப்படுகிற தெய்வம், அவரையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். ஆகையினாலே ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு விஷயம், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் என்னை வெறுக்காதவர் என்று சொல்லி ஒரே ஒரு விஷயம், அந்த சரணத்தை மாத்திரம் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுத்து நாம் பாடப்படுவோம். நீங்க அப்படி பாடுகிற பொழுது ஆண்டவர் உங்களை இந்த காலைகளில் தொட்டு உங்களை தூக்கி எடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தோடு கூட எல்லாரும் கண்களை மூடி நம் கரங்களை தேவனுக்கு மேலாக உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திற்கு நாம் சொல்ல போகிறோம். ஆமாண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அறிந்த தேவன், அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறதுனால
இதோ ஆண்டவரே என்னோடு பேசு. மிகுதியான நேரங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்க இருக்கிற வார்த்தை பகுதி, சாட்சி பகுதி, மிகுதியான காணிக்கை, பலி, இறுதி ஆசீர்வாத ஜெபம், ஆராதனை, நிறைவு யாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய நீர் எங்களை தயவாய் நடத்தும். கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, எதிர்பார்ப்புகளோடு வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் தொட்டு ஆறுதல் படுத்த வேண்டும் என்று இந்த இடத்துல இருந்து போகிற பொழுது சமாதானத்தோடு கூட போகும். வேண்டுதல் கேட்கப்பட்டது என்ற வார்த்தைப்படி சமாதானத்தோடு போவதை உதவி செய்கிறார். தேவ பிரசன்னத்தை நீங்கள் தாழ்த்தி உங்களை உயர்த்தி ஒப்புக்கொடுக்கும். உங்க நாம மாத்திரம் இருக்கிற உங்க சமூகத்துல எல்லாவற்றையும் தாழ்த்தி உங்களை உயர்த்தி நீர் எங்களோடு இடைப்படும் பிரசன்னத்தோடு எங்களை நடத்த வேண்டும் சொல்லும். உங்க பாதத்துல மிகுதியான நேரங்களை ஒப்புக் கொடுத்து எல்லா மகிமைக்கு, கனத்துக்கு, துதிக்கு பாத்திரராயிருக்கு எங்கள் ஆண்டவர் பெற்றவர் பெருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபத்தோடு அமர்ந்து கொள்ளுவோம்.